ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல மிஸ் ஆகிட்டாரு பும்ரா. ஆனா ரெண்டாவது டெஸ்ட்ல அவர் அடிக்கிறதா எங்க பிளானே அப்படின்ற மாதிரி ஆஸ்திரேலிய அணியின் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான அலெக்ஸ் கேரே ரொம்பவே ஓபனா சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. இந்தியாவுக்கு எதிராக சொந்த மண்ணில் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஆடிக்கிட்டு இருக்காங்க ஆஸ்திரேலிய அணி. இந்த தொடரோட முதல் போட்டியிலேயே 295 ரன்கள் டெஸ்ட்ல இந்தியா கிட்ட தோத்துருக்காங்க. இதன் மூலமா இந்திய அணி 1-0 அப்படின்ற கணக்குல முன்னிலை பெற்று இருக்காங்க. நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரை இழந்த இந்திய அணி பயங்கரமான ஒரு கம்பேக் கொடுத்திருக்காங்க ஆஸ்திரேலியா மண்ணில். என்னதான் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தடுமாறினாலும் கூட செகண்ட் இன்னிங்ஸ்ல அல்டிமேட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதை அடுத்து தான் அடிலைட்ல நாளைக்கு இரண்டாவது டெஸ்ட் போட்டியானது பகலிரவு போட்டியா நடைபெற இருக்கு. இதற்கு இரு அணிகளுமே தயாராகிட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலிய பிரதமர் அணிக்கு எதிரான போட்டியிலையும் இந்திய அணி சிறப்பா பெர்ஃபார்ம் பண்ணி வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியா வின் பண்ணதுக்கு முக்கிய காரணம் அந்த மேட்ச்ல இந்திய கேப்டனா இருந்த ஜஸ்பிரிட் பும்ரா மொத்தமா 8 விக்கெட்ல வீழ்த்தி இருந்தாரு. ஆட்டநாயகன் விருதையுமே அவருக்கு தான் கொடுத்திருந்தாங்க. இந்த நிலையில தான் செகண்ட் டெஸ்ட்ல நாங்களாம் பும்ராவுக்கு பயப்படவே மாட்டோம், அவருக்கு நாங்க பதிலடி கொடுக்கிறோம், ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் தயாரா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆஸ்திரேலிய அணியின் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான அலெக்ஸ் கேரே பேசியிருக்காரு. இதை பத்தி அலெக்ஸ் கேரே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பும்ரா நீண்ட வருடங்களாவே சிறந்த பவுலரா இருந்துகிட்டு இருக்காரு. எங்களோட வேர்ல்ட் கிளாஸ் பேட்ஸ்மேன்கள் அவர் மாதிரி பிளேயர்ஸை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கறதுல தீர்வு கண்டிருக்காங்க. இப்ப நாங்களுமே பும்ராவை அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இல்லனா செகண்ட் ஸ்பெல்லையே அவருக்கு எதிராக அதிரடியா ஆட போறோம். அதுவும் பால் கொஞ்சம் பழசாச்சுன்னா இன்னமும் அதிரடியை காட்டுவோம். டிராவிஸ் ஹெட் கண்டிப்பா கவுண்டர் பஞ்ச் கொடுக்கவும் தயாரா இருக்காரு. பும்ரா மட்டும் இல்ல, இந்தியாவுல எந்த பவுலர்ஸ் பவுல் பண்ணாலுமே அவங்களுக்கு எதிரான திட்டத்தை நாங்க வச்சிருக்கோம். டிராவிஸ் ஹெட், மிச்சல் மார்ஸ், நானுன்னு எல்லா பேட்ஸ்மேன்களுமே பவுலர்ஸ்க்கு எதிரான சரியான திட்டத்தோட விளையாட இருக்கும். இதுதான் எங்களோட ஸ்டைல். அதே சமயத்துல கொஞ்சம் பிரஷரை உள்வாங்கி விளையாடலாம். ஆனா இப்போதைக்கு எங்களை பொறுத்தளவுக்கு இந்த தொடரை வின் பண்ண போறோம் அப்படின்ற தன்னம்பிக்கையோட இருக்கும். அதுக்கு அடிலைட் மைதானமானது எங்களுக்கு நல்ல வாய்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலிய அணி விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அலெக்ஸ் கேரே பேசி இருக்காரு. இந்தியாவை அடிலைட் மைதானத்துல வீழ்த்தியே ஆகணும் அப்படின்ற முயற்சியில களமிறங்க இருக்காங்க ஆஸ்திரேலிய அணி. என்ன காரணம் அப்படின்னா, அடிலைட் மைதானத்துல இதே மாதிரி பகலிரவு போட்டியில இந்திய அணி வெறும் 36 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி இருந்தாங்க. அந்த ஒரு தன்னம்பிக்கை தான் ஆஸ்திரேலிய அணிக்கு மிக பெருசா இருக்கு. சோ இந்திய அணி பதிலடி கொடுப்பாங்களா அடிலைட் மைதானத்துல அப்படிங்கறத நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்களும் ப்ரெடிக்ட் பண்ணுங்க, அடிலைட் டெஸ்ட் போட்டியில எந்த அணி வின் பண்ணுவாங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை